வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பெரிய மாற்றங்கள்னு சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய மாற்றம் என்னென்னா, 21ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்குள்ளே போகிறார். அதே நேரத்தில் சூரியன் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசியில் பிரவேசம் பண்ணாத கரெக்டாக 17ஆம் தேதி மாத பிறப்பு அன்னிலேருந்து சூரியன் வந்து அங்கே இருக்கார். ஸோ இப்படியான ஒரு தன்மையை நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு காலகட்டத்தில் 5ஆம் வீடு அப்படின்னு சொல்கிறோம். இது பூர்வ புண்ணிய ஸ்தானம், ரொம்ப முக்கியமான இடம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் 5ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போ கேது கூட இருக்காரு, நல்லதா? நல்லதை பார்ப்போம். சூரியன் அங்கே இருக்காருங்கிற நல்லதை பார்ப்போம். அப்போ அதனால் என்ன நன்மைகள் ஏற்படும்? உங்களுடைய ப்ராமினன்ஸ் கூடும். இது வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையினால் உங்களுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ஸுங்கிறது அதிகரிக்கும். குறிப்பாக கவர்மெண்ட் ரிலேட்டட் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுகிறது. அதே நேரத்தில் 21 தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். 4 சுக்கிரன்னா என்ன? வசதிகள். அப்படின்னா நீங்கள் ஒரு கார் புக் பண்ணிடலாம், இல்லை வீட்டை அழகுபடுத்துறதுக்காக இன்டீரியர் டெக்கரேஷன்ஸுக்கு ஏதாவது பிளான் பண்ணிடலாம். இந்த விஷயங்கள்லாம் அமோகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கொஞ்சம் வயசானவங்க இவங்கள்லாம் என்னன்னா, பசங்க கூப்பிட்ருப்பாங்க, அப்பா என் கூட வந்து இருந்துட்டு போயின்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் கிளம்பி போகிறீங்க, ஒரு சேஞ்சு உங்களுக்கு. இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க, ஒரு சேஞ்சு. அப்போ ஒரு இனிமையான ஒரு சூழலை பற்றியும் நிச்சயமாக நம்ம பேச முடியும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு, சந்தோஷங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ இந்த காலகட்டம் எப்படியா இருக்குது அப்படின்னு கேட்டால், நமக்கு திரும்ப ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகும், மாற்றங்கள் நிகழும். அதான் ரொட்டீன் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் பார்க்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். இது ரொம்ப அவசியம். இந்த மாதிரியான ஒரு உற்சாகம் ஏற்படுவதால் இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாக சிறப்பான காலகட்டம். இதில் யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, 4ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. அப்போ புதனும் சுக்கிரனும் இருக்கும்போது நமக்கு பெஸ்ட் ஆஃப் த காலேஜஸ், பெஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ், வெளிநாடு போகணுன்னு நினச்சா அந்த ட்ராவல், அந்த இடத்துல எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக நடைபெறும். ஏன்னா 4ஆம் வீடு ஒரு ஜலராசியாக இருக்குது. அந்த ஜலராசியில் யார் இருக்காங்க? புதனும் சுக்கிரனும் சேர்றாங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். 2வது, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் சூரியன் 5ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல காலமாக இது இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கிய விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இதில் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு இந்த காரு, இது போல் வாகன சேர்க்கைகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் இருக்க, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் கலைத்துறையில் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கலைத்துறையில் ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் ஏதாவது ஒரு சாதனை புரிவதற்கான ஒரு காலகட்டம் இதெல்லாம் ஏற்படும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பான ஒரு தன்மை வெளிப்படுவதால் உங்கள் ஜாப் இதில் நல்ல பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன? 12இல் சனி, தூக்கம் கெடும். அதனால் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லைன்னா முதல் படி தூக்கம், அடுத்தபடி என்ன நடக்கும்? ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும். அதனால் தூக்கத்துக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது சுலபமாக நம்ம எடுத்துக்கூடாது. அதனால் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா போகிறோம். அற்புதமான ஒரு அனுபவங்களை தரக்கூடிய சிறப்பான ஒரு வாரமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம்.
அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.